ஹே கைஸ், நம்ம பிட்காயினோட அப்டேட் அப்புறமா ஆல்ட் காயின்ஸோட அப்டேட் இந்த ரெண்டுமே பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஒரு 3-4 டேஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் டம்ப் ஆச்சு. நிறைய பேர் பயப்பட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ட் காயின்ஸ் நடக்குமா நடக்காதா, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய கொஷின் கேட்டிருந்தாங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன அப்டேட் மட்டும் பார்த்துருவோம் இன்றைக்கி. பிட்காயின் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பிட்காயின் டம்ப் ஆக போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். நம்ம நினச்ச மாதிரியே கரெக்டாக டம்பு முடிஞ்சு. நான் லாஸ்ட் ஒரு 2 வாரமாக போட்ட வீடியோஸில் நான் சொன்ன டார்கெட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டார்கெட் $1,700 இந்த ரேஞ்சில் ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே போகும். இதிலிருந்து நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் கிடைக்கல அப்படின்னா அடுத்த டார்கெட் $92,000 $91,000 இந்த ரேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போது நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டை டேப் பண்ணிக்கிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். இன்னும் ஸ்ட்ராங்காக அது கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இதை எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, யூஎஸ் மார்க்கெட்டுமே அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் அடுத்த வாரம் அதோட நியூ ஹை ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். அப்படி யூஎஸ் மார்க்கெட் மேலே போகிற டைமில் பிடிசியை மேலே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் அது இன்னும் ஸ்ட்ராங்காக என்னால் அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியலை. இந்த அப் ட்ரெண்டை நான் இன்னும் ஸ்ட்ராங்காக அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா $1,07,000 மேலே ஒரு டெய்லி கேண்டில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்கணும். இந்த டெய்லி கேண்டில் இந்த இதுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சு அப்படின்னா அப் ட்ரெண்ட் ஆகும். இது நம்ம ஐசிடி கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் கிடைக்கும், ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுலேருந்து அப் ட்ரெண்ட் ஆகி மேலே போகும். இதில் அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னா டவுன் ஆகி திரும்ப அடுத்த டார்கெட் $92,000 இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும் பிடிசி அப் ட்ரெண்ட் ஆகுதா இல்லை டவுன் ட்ரெண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. நான் எதுவாக இருந்தாலும் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம ஆல்ட் காயின்ஸ் பற்றி பார்ப்போம். ஆல்ட் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாக சரியான டம்ப் ஆச்சு. நிறைய காயின்ஸ் புதிய லோவே ஃபார்ம் ஆகிருந்து. ஓப்பனாகவே சொல்லணும் அப்படின்னா ஆல்ட் காயின்ஸ் என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியலை. என்னால் மட்டும் கிடையாது, யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியலை. டோட்டலாக வேறு மாதிரி ஒர்க் ஆகுது. 2021 2014 இருந்தது மாதிரி இல்லாமல் இந்த 2025 பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. இப்போ பிட்காயின் ப்ரெடிக்ட் பண்ணுறதெல்லாம் ஓரளவு ஒரு 90% வரைக்கும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஆனால் இந்த ஆல்ட் காயின்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்தமாக புரியலை. பிட்காயின் டாமினன்ஸும் அப்படி தான் நிறைய வாட்டி டம்ப் ஆகிற மாதிரி கொடுத்துக்கிட்டு திரும்பவும் மேலே போகுது. இப்படியெல்லாம் நடக்கிறனால ஆல்ட் காயின் சீசன் வராது அப்படின்னு நான் சொல்ல வரல. இப்போது ப்ரெடிக்ட் பண்ண முடியலை, அதோட என்ட்ரி பாயிண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியலை. பிட்காயின் டாமினன்ஸ் இங்கேருந்து டம்ப் ஆகுது, ஆல்ட் காயின்ஸ் இங்கேருந்து மேலே போகுது அப்படிங்கிற விஷயத்த கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியலையே தவிர கண்டிப்பாக ஆல்ட் காயின் சீசன் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். நீங்கள் 2021 ஆல்ட் காயின் சீசன் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக ஒரு மாதம் 1.5 மாதம் தான் பிட்காயின் டாமினன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டம்ப் ஆக ஸ்டார்ட் ஆகும். சேம் டைமில் ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் மேலே போகும். நான் இதை கூடிய சீக்கிரத்தில் எதிர்பார்க்குறேன். இதுக்கான ரீசன் 2 இருக்குது. பிட்காயின் டாமினன்ஸ் இது வரைக்கும் டம்பாகவே ஸ்டார்ட் ஆகலை. நிறைய பேர் பயப்படுறாங்க, ஆல்ட் காயின் சீசன் நடக்குமா இல்லை நடக்காதா இல்லை முடிஞ்சிடுச்சா இப்படின்னுலாம் நிறைய கொஸ்டின் இருக்குது. இப்போ நம்ம எப்போ பயப்படணும் அப்படின்னா, பிட்காயின் டாமினன்ஸ் நல்லா டம்பான அப்புறமா எத்தீரியம் நல்லா மேலே போன அப்புறமாவும் ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் மேலே போகலை அப்படின்னா நம்ம அப்போ பயப்படலாம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனால் இப்போ எதுவுமே நடக்கலை, இனி தான் நடக்க போகுது. அதனால் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஒரு பெரிய ஆல்ட் காயின் சீசன் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஆல்ட் காயின் சீசன் நடக்க வேண்டிய டைமும் ரொம்ப நெருங்கிடுச்சு. இந்த மாதம் Q2 முடிய போகுது, அடுத்த மாதம் Q3 ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஆல்ட் காயின்ஸ் எதிர்பார்த்த டைமே இந்த Q3 Q4 ஆல்ட் காயின் சீசன் நடந்து முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். நானும் இப்போ அதை எதிர்பார்க்குறேன். முக்கியமாக இந்த எத்தீரியம் மேலே போகும்போது இந்த ஆல்ட் காயின் சீசனும் நடந்து முடியும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எத்தீரியம் ஒரு அப்டேட் கொடுக்குறேன். எத்தீரியம் இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குது, $2,324. இந்த ரேஞ்சுக்கு கீழே லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிக்கிட்டு மேலே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். நம்ம மோஸ்ட்டாக இந்த வீக்கில் நமக்கு தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். அப்படி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் நிறைய விஷயங்கள். ஏன்னா நான் இப்போ பேசும்போதெல்லாம் ரொம்ப டீப்பாக பேச மாட்டேன். பேச வேண்டிய விஷயங்களெல்லாம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லேயே நான் பேசி முடிச்சிட்டேன். நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். எத்தீரியம் பற்றி போட்டிருக்கேன், ஆல்ட் காயின் சீசன் பற்றி போட்டிருக்கேன், பிடிசி பற்றி போட்டிருக்கேன், எல்லாம் போட்டிருக்கேன். பாருங்கள், நான் இப்போது சொல்கிற எல்லா விஷயங்களும் என்னோடய ப்ரெடிக்ஷன், நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, என்ன பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்கள் ஓன் ரிஸ்கில் நீங்கள் பண்ணிக்கோங்க.
நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எந்த அப்டேட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டெலகிராம் சேனலில் தான் போடுவேன். இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். ஓகே, பை.